வணக்கம் மகளே. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. 6 ஓம்ஸ் டு 16 ஓம்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு என்ன ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி என்ன வாட்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு நண்பர் வந்துட்டு கேட்டிருந்தாரு. ஓகேங்களா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பிராண்டட் ஆம்பிளிஃபையர் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் 6 ஓம் டு 16 ஓம்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் ரொம்ப பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. 6 ஓம்ஸு ஸ்பீக்கர் வாங்கலாமா, இல்லை 8 ஓம்ஸ் வாங்கலாமா, எது பெட்டராக இருக்கும், அதே மாதிரி 100 வாட்ஸ் ஆம்பிளிஃபையரா, இல்லை 500 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள், அந்த மித்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம்னா உடைக்கலாம். அதே மாதிரி ஓம்ஸ்னால் என்னென்னு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸ்பீக்கரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸு தான் வந்து பார்த்தோம்னா இம்பிடன்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. ஓம்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை ஓம்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. அப்போது ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ்னு பார்க்கும்போது 4 ஓம்ஸ் இருக்குது, 6 ஓம்ஸு, 8 ஓம்ஸ், 16 ஓம்ஸு. அந்த ஓம்ஸு கம்மியானால் ஆம்பிளிஃபையர் கிட்ட அதிகப்படியான கரண்ட் வந்துட்டு ட்ரா பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஓம்ஸு அதிகமாக ஆனால் கரண்ட்டு குறையும். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் பைப்புன்னு சொல்லி மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 4 ஓம்ஸ்னு எடுத்துக்கும்போது பெரிய வாட்டர் பைப் இருக்கும். ஓகேங்களா. 8 ஓம்ஸுங்கும்போது ஒரு மிடிலான ஒரு வாட்டர் பைப் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 16 ஓம்ஸுங்கும்போது ரொம்ப ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய பைப்பில் வாட்டர் அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி லோ ஓம்ஸில் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர் கிட்ட அதிகமாக கரண்ட்டு கேட்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. உங்களுக்கு சிம்பிளாக பேசிக்காக புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நானும் நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஸ்பீக்கர் ஓம்ஸை பற்றியாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ் பற்றியாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோவில் அவர் கேட்ட கேள்விக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஆம்பிளிஃபையரில் 6 ஓம் டு 16 ஓம்ஸு சப்போர்ட்னு சொல்லி மீனிங் போட்டிருக்கு. மேனுஃபேக்சருடைய அஃபிஷியல் டெஸ்ட்டு பண்ணி சேஃப்னு சொல்ல ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா அது. ஓகேங்களா. 6 to 16. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஜென்ஸ்டாரோட இது. இதில் வந்துட்டு வாட்ஸ் போட கிடையாது. ஓகேங்களா. 4 ஓம்ஸும் வேலை செய்யும். அதே மாதிரி 8 ஓம்ஸும் வேலை செய்கிற மாதிரி ரெண்டுமே பொருத்தமான ஒரு ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது மீனிங் என்னென்னா, இப்போ 6 ஓம்ஸு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி 8 ஓம்ஸும் யூஸ் பண்ணலாம், 16 ஓம்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 4 ஓம்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அந்த பிராண்டட் ஆம்பிளிஃபையர் ஒரு நண்பர் கேட்டிருந்ததுக்கு ஏன் 4 ஓம்ஸ் லோடு ஆம்பிளிஃபையர் மேலே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் போடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் காரணம். அதுமாதிரி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடெக்ஷன் மோடு போகலாம். ஓகேங்களா. அவுட்புட்டுக்கான ரெசிஸ்டர் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் கம்பல்சரி ஓம்ஸ் மேட்ச் பண்ணாமல் போட்டோம்னா கண்டிப்பாக ஓவர் ஹீட் ஆகும், கண்டிப்பாக பேர்ன் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 8 ஓம்ஸ் வந்துட்டு ஸ்பீக்கர் தான் வந்து சேஃபஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா ஹீட்டு கம்மியாக இருக்கும், டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஆம்பிளிஃபையருடைய லைஃப்பும் அதிகமாக வரும். ஓகேங்களா. சவுண்டு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ஆடியோ இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட 8 ஓம்ஸ் தான் ரொம்ப ஒரு காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. 6 ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாமான்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. மேனுஃபேக்சர் ஆல்ரெடி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜாக எடுத்துக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வால்யூமு, அதே மாதிரி கொஞ்சம் அதிகமான ஒரு பவர் அவுட்புட்டு, இது எல்லாமே அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆம்பிளிஃபையர் கொஞ்சம் அதிகப்படியான ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஆனால் பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 16 ஓம்ஸு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வால்யூம் வந்து குறையும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 ஓம்ஸில் 100 வாட்ஸ் கொடுக்குறோம் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கும்போது 16 ஓம்ஸ் ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 60 வாட்ஸ் ரேஞ்சு தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா. ஸோ சவுண்டு க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் லவுட்லெஸ் வந்து பார்த்தோம்னா குறையும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 8 ஓம்ஸு அந்த பிராண்டட் ஆம்பிளிஃபையருக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி வாட்டேஜ் மேட்ச் எப்படின்னா, இதுதான் ஒரு பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷனாக இருக்கும் அதிகப்படியான பீப்புளுக்கு. இப்போது ஸ்பீக்கர் வாட்டு ஆம்பிளிஃபையர் வாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆக்சுவலாக அது அந்த மாதிரி அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்க ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா. ஸ்பீக்கரு ஒரு 150 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் செட்டப்பு. அதில் இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே வந்துட்டு வராது. ஓகேங்களா. 100 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ்க்கான ஆம்பிளிஃபையரு
ஸ்பீக்கர் 150க்கான வாட்ஸு ஆர்எம்எஸ்க்கான ஸ்பீக்கரு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது எந்த இஷ்யூஸுமே கண்டிப்பாக எந்த ஆம்ப்ளிஃபையர்லையுமே வராது. ஓம்ஸு கரெக்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆம்ப்ளிஃபையர் 100 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் இருக்குது ஓகேங்களா. ஸ்பீக்கரு 200 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் இருக்குது. ஸ்டில் ஓகே தான் ஓகேங்களா. ஸ்பீக்கரு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்பீக்கரு ஆம்ப்ளிஃபையர் வந்துட்டு 100 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் இருக்குது ஓகேங்களா. ஸ்பீக்கரு 500 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் இருக்குது. ஒர்க் ஆகும். ஆனால் ஃபுல் ஸ்பீக்கருடைய கேப்பபிலிட்டி வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அந்த ஆம்ப்ளிஃபையர்னால் ஓகேங்களா. அப்போது ஸ்பீக்கர் வீக்காக வந்துட்டு சவுண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அதில் அந்த மாதிரி வேலை செய்யாது. வால்யூம் மட்டும் லிமிட் ஆகும் ஓகேங்களா. ஸ்பீக்கர் வீக்காக சவுண்டு கேட்குமான்னா அதுக்கான மேக்ஸிமம் பவர் தரக்கூடிய நம்ம ஆம்ப்ளிஃபையர் நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வால்யூம் மட்டும் லிமிட்டாக வச்சு கேட்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இது வந்து டேஞ்சரஸ் செட்டப்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரு 200 வாட்ஸு ஆர்எம்எஸ் பவர் ஓகேங்களா. இப்போ ஸ்பீக்கரு 50 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் பவர். இது வந்து பிரச்சனை உண்டாகும்னா கண்டிப்பாக உண்டாகும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர் காயில் பர்ன் ஆயிரும். கண்டிப்பாக பர்ன் ஆயிரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகேங்களா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு இந்தளவு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கான அளவு நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கான எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அதேமாதிரி கோல்டன் ரூல்னு எடுத்துக்கும்போது ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் ரேட்டிங் வந்துட்டு ஆம்ப்ளிஃபையர் ஆர்எம்எஸ் ரேட்டிங்கை விட ஈக்குவல் ஆர் ஹையராக இருக்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஆம்ப்ளிஃபையர் 80 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர் 80 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸும் போடலாம், 100 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸும் போடலாம், 120 வாட்டும் போடலாம், 150 வாட்டும் போடலாம். இது எல்லாமே ஓகே தான் ஓகேங்களா. அதேமாதிரி ஆர்எம்எஸ் அண்டு பிஎம்பிஓ டிஃப்ரென்ஸ் பற்றி நான் நிறையா ஒரு வீடியோ தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சின்னதாக வந்துட்டு ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் நம்பர் வந்துருச்சு. பாக்ஸில் 1000 வாட்டுன்னு இருக்கும், 2000 வாட்டுன்னு இருக்கும், 5000 வாட்டுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பட் ரியாலிட்டின் போது 50 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் கூட இருக்காது அதில் ஓகேங்களா. ஆல்வேஸ் எப்பயுமே வந்துட்டு ஆர்எம்எஸ் ரேட்டிங் பாருங்கள். பிஎம்பிஓ மோஸ்ட்லி வந்துட்டு மார்க்கெட்டிங்காக தான் ஓகேங்களா. ஸோ ரியல் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஆம்ப்ளிஃபையர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இப்போ 100 வாட்ஸு ஓகேங்களா. 100 வாட்ஸ் 2 ஸ்பீக்கரு 8 ஓம்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ மீனிங் வந்துட்டு 8 ஓம்ஸ் லோடு கனெக்ட் பண்ணால் 100 வாட்ஸ் பெர் சேனல் எடுக்கும் ஓகேங்களா. 6 ஓம்ஸு கனெக்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 120 வாட்ஸ் வரைக்கும் போகலாம் ஓகேங்களா. ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி 16 ஓம்ஸ் கனெக்ட் பண்ணால் பவர் டிக்ரீஸ் ஆகும் ஓகே. பவர் டிக்ரீஸ் ஆகிரும். அரவுண்டு 50 to 60 வாட்ஸ்க்கான ரேஞ்ச் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஏன் மேனுஃபேக்சரர் வந்துட்டு 6 ஓம்ஸ் மினிமம் சொல்கிறாங்க அப்படின்னா அது சேஃப்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையர் டிசைனு கரண்ட் லிமிட் வந்து பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபார்மர், ஹீட் சிங்க்கு, அவுட்புட் டிரான்சிஸ்டரு. 4 ஓம்ஸ் லோடு கனெக்ட் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அதேமாதிரி சிம்பிள் ரிலேஷன் நான் ஃபார்முலா சொல்கிறேன். P=I²R ஓகேங்களா. கரண்ட் அதிகமாக ஆனால் ஆம்ப்ளிஃபையர் காம்பனண்ட் மேலே அதிக ஸ்ட்ரெஸ் விழும். அதனால் மேனுஃபேக்சரர் வந்துட்டு 6 ஓம்ஸ் மினிமம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி நான் பேரலல் கான்செப்ட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. 2 8 ஓம் ஸ்பீக்கர் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவே கூட எடுத்துக்கோங்க. 2 8 ஓம் ஸ்பீக்கரு பேரலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஓம்ஸாக மாறிடும். ஸோ இப்போது ஆம்ப்ளிஃபையர் மினிமம் ரேட்டிங்கு 6 ஓம்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4 ஓம்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹீட் அதிகமாகும், ப்ரொடெக்ஷன் ட்ரிப் ஆகும், ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்துட்டு ஃபால்ட் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி சீரிஸ் கனெக்ஷன் பார்க்கலாம் ஓகே. இப்போ சீரிஸ் கனெக்ஷன் போது 8 ஓம்ஸ் ப்ளஸ் 8 ஓம்ஸ் அப்போ டோட்டல் 16 ஓம்ஸ் வரும். அப்போது அது சேஃபானா சேஃபு தான் ஓகேங்களா. ஆனால் வால்யூம் வந்துட்டு குறையும். வால்யூம் குறையும் அப்படிங்கிற நான் எதை ரெஃபர் பண்ணுறேன், எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டுடைய வால்யூம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஹோம் ஆடியோவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுனா இப்போது ஆம்ப்ளிஃபையர் 6 ஓம்ஸ் to 16 ஓம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மை ரெக்கமெண்டேஷன் எப்பயுமே 8 ஓம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் ஆர்எம்எஸ் வேல்யூ வந்துட்டு ஆம்ப்ளிஃபையரோட ஆர்எம்எஸ் பவர் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதோட அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நண்பா நீங்கள் கேட்ட கேள்வி கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி ஸ்பீக்கர் வாங்குறத வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுவும் தனியாக டீட்டெயிலான வீடியோ நான் போட்டுவிட்டேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் எல்லாமே புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் டீட்டெயிலாக வந்துட்டு டெக்னிக்கலாகவும் இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு நான்
கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பீக்கர் சவுண்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் டிசைன் பொறுத்து இருக்குது, மேக்னெட்டை பொறுத்து இருக்குது, கோன் குவாலிட்டி பொறுத்து இருக்குது, கேபினெட்டை பொறுத்தும் இருக்குது, கிராஸ் ஓவரை பொறுத்தும் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஓம்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு வாட்ஸ் மட்டும் கிடையாது. ஓகே. ஸோ இத்தனை இதுவுமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சிம்பிளாக நம்ம சொல்லிவிட்டு இதனால் இது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயமுமே இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணும்போது தான் நமக்கான ஆடியோ ரிசல்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 6 to 16 ஓம்ஸுங்கும்போது பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 6 to 16 ஓம்ஸ்க்கான வேல்யூ மட்டும்தான் அங்கே மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பவர் ஆம்ப்பாக இருக்கட்டும், ப்ரீ ஆம்ப்பாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை எல்லாமே அவங்க ரெக்கமெண்டேஷன் தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்கள் 4 ஓம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் தான் வந்துட்டு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ண முடியுமோ எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணி எவ்வளோ ரிசல்ட் எடுக்க முடியுமோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரிஸ்க் எடுத்து போர்டை வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வேலைக்கே நம்ம வந்து பார்த்தோம்னா போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணிட்டு நம்மளுடைய வேலைகளை முடிச்சிக்கணும். அதில் எப்படி ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியுமோ அது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, அவ்வளோதான். ஓம்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரும் நல்லாயிருக்கும், ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஃபீலிங்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரச்சனையும் வராது, நமக்கும் அதிக செலவும் இருக்காது. ஸோ நமக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா? அதே மாதிரி STK 4191 வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு 8 ஓம்ஸ் தான் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 4 ஓம்ஸ் வந்துட்டு லோடு கொடுக்க வேணாம். 8 ஓம்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஹீட் சிங்க்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரிய ஹீட் சிங்க் போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த STK ஐசி வந்துட்டு 8 ஓம்ஸ் தான் நிறைய இதில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஓம்ஸ் இதில் போட வேணாம். ஸோ இது நான் ஒன்று சொல்லிக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் அதையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு கால் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அதேமாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக வீட்டில் 5.1, 2.1, 7.1 கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபினான்ஸ் சேனல் நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று, அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யங் ஏஜ் ஓகேங்களா, டீனேஜருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி ஃபினான்ஷியலாக வந்துட்டு எந்தெந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்படியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜியோகிராஃபிக்கலாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ளேஷன், ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸுமே நான் அதில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?